வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். என்ன செய்யலாம் கமல், இதுதான் இந்த வீடியோ பதிவுக்கு நான் வச்ச தலைப்பு. கமலுக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்லித்தான் கமல் இதெல்லாம் செய்யணும்னு என்னுடைய கருத்து அல்ல. பெரியார் சொல்லுவார், மானம் உள்ள 100 பேரோட போராடலாம், மானங்கெட்ட ஒருத்தனோட போராட முடியாது. இன்றைக்கி இந்த கூவத்தூர் கும்பல், இது ஒரு மானங்கெட்ட கும்பல். கமல் ஊழல் பெருகி போச்சு அப்படின்னு சொல்கிறார். சரி, உடனே குறிப்பிட்டு சொல்லு, குறிப்பாக சொல்லு, இப்படியெல்லாம் கமெண்ட் வருது. கமல் மந்திரிகளுடைய மெயில் ஐடியெல்லாம் கொடுத்து இதுக்கு மெயில் அனுப்புங்கன்னு சொல்கிறார். உடனே அந்த டேட்டா பேஸ் மொத்தத்தையும் காலி பண்ணிடுறானுவன். சரி, ஒழிஞ்சு போட்டோம். மறுபடி கமல் இப்போ ஏதோ அறிக்கை கொடுத்துருக்காப்லையா, இந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அனுப்புங்கன்னு. இது வேலிக்கு ஓனம் சாட்சியா அப்படின்னு கேட்பாங்க இந்த கிராமத்து பக்கம். இந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தலைவர் யாருன்னா தலைமைச் செயலாளர் தான் ஊரப்ப. இப்போ ஏதோ புது ஆளை போட்டாங்க. இந்த தலைமைச் செயலாளர் என்னமோ நியாயத்தின் மறு உருவம் அப்படிங்கிறாப்புல எடப்பாடியாருக்கு ஒரு பயம், அதனால் வேற ஆளை யாரோ போட்டாங்களாம். இப்போ இந்த தமிழக அரசின் ஊழல், இந்த ஊழல் அப்படிங்கிறது இப்போ நான் மறுபடியும் அந்த பழைய உதாரணத்தை தான் சொல்லணும். இப்போ 50s வந்த சினிமாவிலெல்லாம் ஒரு ரவுடி கிளைமேக்ஸில் ஒரு கான்ஸ்டபிள் கூப்பிட்டு போயிடுவார். அப்புறம் அது என்னடா ஆச்சுட்டான்னா, கான்ஸ்டபிள் கரப்டடு, எஸ்ஐ நல்லவர், எஸ்ஐ கரப்டடு, சிஐ நல்லவர், சிஐ கரப்டடு, எஸ்பி நல்லவர், எஸ்பி கரப்டடு, டிஜிபி நல்லவர், டிஜிபியும் கரப்டடு, போலீஸ் மந்திரி நல்லவர், போலீஸ் மந்திரியும் கரப்டடு, சிஎம் நல்லவர், சிஎம்மும் கரப்டடு, கவர்னர் நல்லவர். இப்படி போயிட்டே இருந்தது. இது ஒரு 15 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னே ஒரு படம் வந்தது. அதில் எல்லாருமே கரப்டடு. ஹீரோ ஒரு மேஜர் டெய்லிக்கு அந்த டேட்டாவெல்லாம் கொடுப்பாரு, அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த பத்திரிக்கைகள் மக்களுக்கு போய் சேராமல் பண்ணிடுவாங்க வில்லன். அப்போ ஹீரோ அதை ஹெலிகாப்டரில் வாரி போட்டுக்கிட்டு போய் சிட்டியில் இறச்சிடுவார். உடனே புரட்சி வந்துடும். அது ஒரு காலகட்டம். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் ஒரு போராளி. அவர் இது வரைக்கும் லைஃப்பில் எடுக்காத ரிஸ்கே கிடையாது. எத்தனையோ முறை வாழ்க்கையை 0லேருந்து ஆரம்பித்தவர். ஒரு குழந்தை நடிகராக உச்சத்தை தொட்டு அதுக்கு பிறகு சிட்டி பஸ்லெல்லாம் போனவர். சரி, அது ஒரு பக்கம். சொந்த வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள். எக்கனாமிக்கலாக 0க்கு மறுபடி உயர்ந்து காட்டினவர். இது இந்த இன்டலெக்சுவல்ஸ், இந்த மாதிரி போராளிகள், இவங்களுடைய சைக்காலஜி எல்லாம் என்னடான்னா, எதிராளியும் நம்ம போல் இருப்பான் அப்படின்னு இவங்க ஆயுதத்தை எடுப்பாங்க. அதான் பிரச்சனை என்னடான்னா, எதிராளி மானம் கெட்டாங்க. இப்போ இந்த கமல் கேஸ்லேயே பாருங்கள், வருமான வரி ரெய்டு வரும் அப்படிங்கிறான். இப்போ கமல் என்ன பண்ணணும், தன்னுடைய லேட்டஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஏற்றி விடணும். அதே போல் இந்த ஸ்டார் கிரிக்கெட்டில் ஏதோ நடந்து போச்சு. கமல் அந்த நடிகர் சங்கத்தில் ஒரு உறுப்பினர், அவ்வளோதான். அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு உறுப்பினர், அவ்வளோதான். அதுக்கு கமலை கோத்து விடுறானுங்க. சரி, அது ஒரு பக்கம். இப்போ யாரோ ஒரு மந்திரி, அவர் ரிப்போர்ட்டருங்க கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி கமல் புகார் அனுப்ப சொன்னதும் அந்த மெயில் ஐடியெல்லாம் தூக்கிட்டீங்களாமே. மனுஷன் என்ன சொல்கிறான், அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அளவுக்கு தர லோக்கலுக்கு இறங்கி வந்த பிறகு
புகார்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி நாம் சாதிக்க போகிறது என்ன? பாரதியார் சொன்னாப்புல, மோதி அழிக்கிற நேரம் வந்தாச்சு. இந்த மாதிரி இஷ்யூவில் வந்து பொழப்பு கிடணும். பக்கிங்க வந்து எங்கெங்கே நுழைஞ்சி அடிப்பான்னு தெரியாது. இந்த சந்திலெல்லாம் அடிப்பான். வந்து நாம் கவச்சம் போட்டிருப்போம், கவச்சத்துக்கு சந்து இருக்கும்ல, அந்த சந்திலெல்லாம் அடிப்பான். அவன் அம்புதான் விடுவான்னு கிடையாது, இந்த தொடப்ப குச்சியை கூட விடுவான். எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இறங்கணும். இறங்கிட்டாப்புல, சந்தோஷம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அனுப்புறதெல்லாம் வேஸ்ட்டு. நான்லாம் வந்து 17 வருஷம் அனுப்பி பார்த்துட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 17 வருஷம். வெறும் இந்த தமிழ்நாடு அரசு மட்டும். இது வந்து ஆல் இண்டியா லெவலில் எடுத்துக்கிட்டால் 86லேருந்து கணக்கு போடுங்க. நான் கணக்கில் வீக்கு. 86 2006ன்னு அங்கே 20 வருஷம் போச்சு. இது ஒரு 11 வருஷம். கரெக்டாக 31 வருஷம் அனுப்பிச்சு பார்த்தாச்சு. எல்லாம் வந்து சோம்பேறிக்கு சோறு எடுத்து போகிற மவனுங்க. இன்னொரு காப்பி அனுப்பும்பா, காப்பி தேடுறோம்பா, வி கனாட் லொக்கேட்டும்பா. அதனால் கமல் வந்து பேசாமல் எப்படியோ வந்து ஒரு நெட்வொர்க் இருக்குது, நற்பணி மன்றம்னு இருக்குது, என்னுடைய நற்பணி மன்ற அலுவலகத்தில் கொடுங்க, ஆகிப்போச்சு கதை. அழகாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டோமா, டேட்டா பேஸில் வச்சுக்கிட்டோமா, வந்த புகார் மொத்தத்தையும் ஒரு 407 வேனில் போட்டுக்கிட்டு நேராக செக்ரட்டரியேட்டுக்கு போனோமா, பொலன்னு கொட்டணுமா, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தோமா, 15 நாள் டைம் கொடுத்தோமா, நோ ஆக்ஷனா, டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் பில்லை போடணும். இதுதான் முறை. இப்போ வந்து என்ன ஆகும்னா, எதிராளிக்கு வந்து குளிர் விட்டு போயிடும். என்ன மந்திரிக்கு புகார் அனுப்புங்கிறான், இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்புங்கிறான், பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால் கமல் வந்து இப்போ சேத்தில் காலை வச்சாச்சு, அது விடாது, அது இழுக்கும். நாம் தயங்கணும்னு வைங்க, இழுக்கிற சக்தி அதிகமாகிடும். அதனால் வந்து இறங்கி கலக்கி விட்டுறணும். கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும். இப்போ கமலை பொறுத்த வரைக்கும் இப்போ அவரை பற்றி என்னென்னமோ இந்த சோஷியல் நெட்வொர்க் சைட்ஸ்லாம் கூட ஓடுது. அவர் வந்து பாஜக அவருடைய கையாள், அவர் வந்து அந்த பார்ப்பன இனத்தை சேர்ந்தவர், வைணவத்தில் ஈடுபாடு கொண்டவர், லட்சம் இருக்கட்டும், அதெல்லாம் பிறகு. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. இன்றைக்கி என்ன சிச்சுவேஷன், கதிகெட்ட நிலைமையில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாலின், துரைமுருகன், திமுக தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து நிலைய வித்வான்கள் மாதிரி ஆயிட்டாங்க. இவங்க என்ன தான் சொன்னாலும் ரீச் ஆகுது, மக்களுக்கு போய் ரீச் ஆகுது. அந்த பக்கம் இந்த கூவாத்தூர் பாய்ஸ் இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு வந்து மறத்து போச்சு. இப்போ திடீர்னு ஒரு புது கை வந்ததும் பதறான். இந்த பதற்றத்திலேயே கமல் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகணும். ஏதோ சொல்லுவாங்க, சின்ன பாம்பாக இருந்தாலும் பெரிய தடி கொண்டு அடிக்கணும். இது வந்து பாம்பு கிடையாது, ஆதிசேஷன், 1000 தலை. இப்போ வந்து இப்போவுமே கூட ஆர்டர் பாஸ் ஆகிருக்கலாம். கமலஹாசன் வந்து ஏதாவது பங்கடையில் வீடாக வாங்கி காசு கொடுக்கலையா, இல்லை ஸ்கூல் படிக்கும்போது பக்கத்தில் இருந்த பிள்ளைங்கக்கிட்ட இந்த பலப்ப குச்சி ஏதாவது ஆட்டையை போட்டாரா, இல்லை யாராவது டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்தாரா, இப்படி கமலஹாசனுடைய வாழ்க்கை வரலாறையே தோண்டி எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த அளவுக்கெல்லாம் வந்து நேரம் கொடுக்கப்படாது. சொல்லி அடிக்கிறதெல்லாம் வந்து சினிமாவுக்கு தான். அரசியலில் வந்து சொல்லாமல் அடிக்கணும், மர்மத்தில் அடிக்கணும், மர்மமாக அடிக்கணும், மர்மஸ்தானத்தில் அடிக்கணும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.